ஈரான் மேல் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக தாக்குதல் நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதை பற்றிய வீடியோ நான் உங்களுக்கு போன வாரம் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவிலேயே இதுக்கு முன்னாடி நான் எப்போ நடக்கும் என்னங்கிற விஷயத்தை எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்க ஜோதிட கணிப்பாக இதை பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க இதை எழுதுறதில்ல, இது ஏன் முன்னாடியே சொல்லலைங்க, நீங்கள் எல்லாம் நடந்து முடிச்சு கூட தான் சொல்லுவீங்க, அப்படி இப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு வீடியோ அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடந்த ஒரு வருடங்களாகவே நிறைய இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. காசா, பாலஸ்தீனம், இஸ்ரேல், அமெரிக்கா இது. ஆனால் இது எல்லாம் முத்தாய்ப்பாக இந்த டைம் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றேன். திரும்ப யூடியூப்பில் இந்த வீடியோ போட முடியாது. அதை தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்னு எனக்கு யூடியூப்பில் மெசேஜ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அது சேனலுக்கே பிரச்சனை. அதாவது ஒரு வீடியோவை திரும்ப நீ போடுற அப்படின்னு எனக்கு இதாகிடும். அதனால் அன்பர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இது பண்ணலாம். இப்போ விஷயத்துக்கு நேராக வரலாம். இந்த போகிற போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே இது உலக போராக மாறுமா இல்லை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்குது. முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், இந்த கிரகநிலைகளை பார்த்தோன்னா இப்போ இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். கிரகநிலைகள் சனி இங்கே இருக்காருங்க. சனி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இங்கே இருக்கார். இந்த ராகு இங்கே அதாவது குறிப்பாக இங்கே கும்பத்தில் வர்றாரு. சரிங்களா? சனி இங்கே. அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில். அதாவது இதை இங்கே போட்டிருக்கிற செவ்வாய் கேது. ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இது எளிதாக புரியும். எப்போவுமே போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சனி செவ்வாவுடைய தொடர்பு நிச்சயமாக வரணும். அது இல்லாமல் போர் நடக்காது. ராகு கேதுகள் அப்படிங்கிறது சூது, அந்த பதவதப்பு உருவாக்குறது, சேதங்களை உருவாக்குறது, வஞ்சம், சதி, கபடங்கள், இதுதான் ராகு கேது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் சனி மிதுனத்தில் இருக்காரு, செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய பார்வை, மூணாவது பார்வை இந்த சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கேதுவுக்கு விழுகும். இந்த வாங்கின இந்த செவ்வாய் கேது இந்த ராகு அப்படிங்கிற இந்த கோள் மேல தொடர்பு வச்சிரும். அப்ப இவங்க 4 பேருக்கு இடையிலே கன்ஜெக்ட் ஆகிறத கவனிக்கலாம். அதாவது சனி, செவ்வாய், கேது, அதுக்கப்புறம் அந்த தொடர்பு ராகுவால் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த 4 பேரும் தொடர்பு இல்லாம வராதுங்க. சரியா? அடுத்தது செகண்ட் வேர்ல்டு வார். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 செப்டம்பர் 1939. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனியும் கேதுவும் மேஷத்தில் இருக்கிறாங்க, கவனிங்க. துலாத்துல ராகு இருக்கார், கவனிங்க. செவ்வாய் மகரத்தில் இருக்கிறத கவனிங்க. இப்போ சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. சனியினுடைய பார்வை செவ்வாய் மேல படுது. செகண்ட் வேர்ல்டு வார்ல பாருங்க, சனி செவ்வாய் தொடர்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஆரம்பிச்ச நாள்ல சொல்றேன் நான். இது ஆரம்பிச்ச நாள். சனி செவ்வாய் தொடர்பு. இங்க சனியினுடைய பார்வை 10, செவ்வாயினுடைய பார்வை 4. இதுல பரிவர்த்தனை யோகம். அப்புறம் குறிப்பா இந்த சனி கேதுவோட இருக்காரு. அப்போ சனி கேது உடைய கன்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சனி பார்வையில் ராகு. அப்போ இவங்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தொடர்பு வந்துருச்சுங்களா? இது செகண்ட் வேர்ல்டு வார். இப்போ இருக்கிற காலகட்டம் நீங்க கவனிங்க. நாம வீடியோ இதுக்கு முன்னாடி போடுறப்பவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், மகரத்துல செவ்வாய் இருக்கும்போது நம்ம பேசணும். அப்போ இந்த செவ்வாய் ராகுவோட கன்ஜெக்ட் ஆகிறார் அப்போ செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை வருது. சிம்மத்தில் இப்ப கேது இருக்காருங்க, இப்ப இருக்கிற கிரக நிலை. அப்போ இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது கன்ஜெக்ட் ஆகுது. ஆனா சனி கன்ஜெக்ட் ஆகல. ஆனா இந்த செவ்வாய் சனிய இந்த வருடம் 2/4/26, அதாவது அடுத்த மாசம் தொடரார். அப்ப சனி செவ்வாயாக மாறுதுங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் குரூசியலான இடம். அப்போ இது உலகப்போர் அப்படிங்கிறது இல்லை. ஒரு உலகப்போருக்கு ஒரு மினி ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஓடும். இது நாட்டுக்கிடையில் இன்னும் 2-3 நாடுகள் இன்னும் சேரும். ஆனால் இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதிகார பசி ஜெயிச்சிரும். என்னங்க, அதிகார பசி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இப்போ ஈரான், இப்போ நிறைய இங்கே இருக்கிறவங்க ஒரு ஆதரவாளர்கள் எல்லாம் ஒருத்தர் ஆதரவு வச்சுருப்பாங்க, நான் தப்பு சொல்ல. ஈரானுடைய ஆதரவு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். அமெரிக்கா ஆதரவுன்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ராசி அடிப்படையில் பேசுகிறோம், புரியுதுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னி அப்படிங்கிறது இஸ்ரேல் குறிக்கும். இந்த கன்னியா ராசி இது வந்து நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் வந்து கொடுத்த மெத்தேடு தான். இந்த கன்னி இஸ்ரேலை குறிக்கும், இந்த ஈரான் மேஷத்தை குறிக்கும். 6-8 தொடர்பு இயல்பாகவே வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் கவனிக்க பாருங்க, இந்த ஈராக்கும் கன்னியை குறிக்கும். ஏன்னா பாக்தாத் அப்படிங்கிறது கன்னி ராசி தான் பாக்தாத். அப்போ பார்க்கும் பொழுது 6-8 தொடர்பு. அப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஆகாது, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஆகாது. கன்னியும் மேஷமும் சஷ்டாஷ்டகமாக வேலை செய்யும். இது நல்லா புரியும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, போகிற போக்கு இஸ்ரேலினுடைய கை மேலே ஓங்கும். நிறைய லாசஸ் எல்லாம் அவங்களுக்கு நடக்கும். இஸ்ரேலுக்கு லாசஸ் நடக்கும், அமெரிக்க படைகளுக்கு லாசஸ் நடக்கும், நிறைய. ஆனால் இறுதியில் வெல்லப் போவது அப்படின்னு எடுக்கும் பொழுது அது இஸ்ரேல் அமெரிக்கா தான் ஜெயிக்குங்க. இது வந்து இதில் ஒரு உடனே அதுக்கு ஒரு பொங்கிட்டு ஒரு குரூப் வரும். ஆனால் கணிப்பு இதுக்கப்புறமா நீங்களே ஒரு கொஞ்ச நாள் கழித்து, சில மாதங்கள் கழித்து இதுக்கு வரும். நஷ்டப்படுவாங்க. யாரு இஸ்ரேல் அமெரிக்கா இவங்கெல்லாம் நஷ்டப்படுவாங்க. யாரும் தப்பு அதை வந்து இது பண்ணல. ஏன்னா இந்த நாடும் வந்து சளைக்காத நாடு இல்லை. ஈரானும் அவங்களும் போராடும் குணமுள்ளவர்கள், போராடுவாங்க. ஆனால் வெற்றிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு தானே வரும். ஈரான் நீங்கள் வேணால் கவனிங்க, ஒரு கட்டத்தில் சரணாகதி அடைஞ்சிருவாங்க. எதிர்த்து போரிடுறது எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. எல்லா பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் சேதங்கள் கண்டிப்பாக ஆகும். நிறையா தொழில் ரீதியான ஒரு முட்டுக்கட்டைகள்லாம் நடக்கும். இன்னும் நிறைய சேதங்களை விளைவிப்பாங்க. இப்போ ஈரான் வந்து ஒரு சேதங்களை விளைவிப்பாங்களா? கண்டிப்பாக விளைவிப்பாங்க. இப்போ இந்த குரு வீட்டில எல்லாம் சனி இருக்கும்போது தங்கம் விலை உயர்வு அதிகமாகும், பெட்ரோல் விலை இதெல்லாம் ஜாஸ்தியாகும். வீடியோ போட்டிருக்கிறேங்க. குரு அப்படிங்கிறது தங்கம் விலை இனி வந்து அதிகமான விலையேற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும். வெள்ளி விலையும் சரி, அதே மாதிரி தங்கம், இதெல்லாம் விலை உயர்வுகள் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக தங்கத்தை மாற்றக்கூடிய வேலையை இந்த குரு வீட்டுக்குரிய சனி அதிகமாக மாற்றக்கூடும் வாய்ப்புகள் அதிகமே. குறிப்பாக இந்த லெபனான், பாலஸ்தீனம், ஈரான் இந்த மாதிரி நாடுகளுக்கு அவ்வளவு நன்மையே அல்ல. விரயத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அவங்க பொருளாதாரமும் காலி, அவங்க குடியிருப்புகளும் காலியாகுது, மக்களும் அதிகமாக மடிகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு வரவங்க இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இந்த குரு ராகு இப்ப இருக்கிற சொன்ன குருவும் ராகுவும் பார்வை இருக்குதுங்க. இதே மாதிரி குரு ராகு தொடர்பு இருக்கும்போது தான் நம்ம கும்பகோணத்தில் வந்து தீ விபத்தில் பள்ளி குழந்தைகள் இறந்தாங்க. குறிப்பாக வந்து கோவில், கல்வி கூடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் பலிகள் அதிகமாக நடக்கும். இது வந்து நம்ம நாட்டும் இல்லை, வெளிநாட்டுக்குள்ள எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த வீடியோ திருப்பி எடுத்து போட்டு இது பண்ண விரும்பலை. நேயர்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போது ஈரானில் ஒரு 160 பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலில் இறந்துருக்கிறாங்க. கவனித்து பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். கிரகங்கள் இதை நிகழ்த்துதுங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து ஏதோ மனிதர்கள் தனியாக இயங்குறதாக நீங்கள் எண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லை. மனிதர்களை இயக்குவது கோள்கள். அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. இந்த கிரகநிலைகள் மாற மாற என்ன ஆகுனா, மனிதனுக்கு போர் செய்யக்கூடிய எண்ணம் வரும், பல பேரை அழிக்கணும்னு எண்ணம் வரும். அதாவது வந்து அதில் நியாய தர்மம் பார்க்காதுங்க. போருக்கு நியாய தர்மமே இல்லை. ஏங்க ஈரான் பாவங்க, ஈரான் என்னங்க பண்ணுச்சு, அவன் நாட்டுக்குள்ள அவன் வர்றது. சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, நியாய தர்மங்கள் கிடையாது போருக்கு. உலகளாவிய பொருளாதார பிரச்சனைகள் நமக்கும் எதிரொலிக்கும், அதை மாற்ற முடியாது. கேஸ் சிலிண்டர் விலையும் ஜாஸ்தி ஆகலாங்க, அதே மாதிரி பெட்ரோல் விலையும் ஜாஸ்தி ஆகலாங்க, டிமாண்டு வரலாங்கன்னா வரும். அதே மாதிரி என்ன காரணம் இதையும் சொல்லிடுறேன், அது மறந்துட்டேன் பாருங்க. இந்த சனி தான் பெட்ரோல் அடிப்படை ஜோடுன்னு கூட தெரியுங்க. சனி தான் பெட்ரோல், எண்ணெய் கிடங்கு, எரிவாயு எல்லாமே சனி வரையத்தில் சம்மந்தப்பட்டாச்சு. அப்போ அங்கே இருக்கிற இதில் செவ்வாய் தொடர்பு வேற வருதா, இனி அடுத்தது இயங்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். ஸோ இங்கே வந்து அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ எனக்கு வந்து இந்த துபாய் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் தான் துபாய். கரெக்டாக செவ்வாய் ராகு துபாயே வந்து இதுவும் வந்து அந்த நெல்லை கே வசந்தன் ஐயா அவருடைய புத்தகத்தில் தான் இருக்குது. இப்போ துபாய் வந்து அதிகமாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், மிசைல் அட்டாக்கு இதுலேயே வருது அப்படின்னா பாருங்கள், கும்பராசி தான் துபாய்.
சரிங்களா? அப்போ பாதிப்பு திரும்ப திரும்ப சந்திக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் சந்திக்கும். பாதுகாப்பு பிரச்சனைகள் நிறைய வரும். அதுக்காக வந்து அங்கே போர் நடக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பதவடப்பான சூழல்கள் நடக்கும். அங்கங்கே சில மிசைல்ஸ் அட்டாக்கெல்லாம் நடக்கும், நான் இல்லை மறுக்கல. இந்த இந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அது விரயத்தை கொடுக்கும், நமக்கு டிமாண்ட் ஏற்படுத்தும், கடுமையான விலை உயர்வை கொடுக்கும். ஆனால் 2ஆம் உலக போருக்கு எடுத்துகிட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா, அது இதுக்கு முன்னாடி வந்து அந்த 1939 45 வரைக்கும் நடந்த மாதிரி, 14 19க்கு நடந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஆனால் அதில் ஒரு மினி ட்ரெய்லர் மாதிரி நடக்கும். சில நாடுகள் இன்னும் சேருவாங்க, ஈரான் மேலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க, ஈரான் சளைக்காமல் போராடும். ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய அளவுக்கு இது அணு ஆயுத அளவுக்கு இருக்குமானா, இந்த பாருங்க 2/4/26 வரக்கூடிய 1.5 மாதங்கள் பெரிய அழிவுகளை ஈரான் சந்திக்கும். இன்னும் பல லட்சக்கணக்கில் மக்கள் மடியக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கும். ஏன் எதுக்குனாலும் யாரும் கேட்க முடியாதுங்க. நாம் இங்கே பார்த்துக்கினா ஷாப்பிங் மால், அப்புறம் சாப்பாட்டுக்கு பிரியாணி கடைக்கு, அப்புறம் வந்து இப்படியே போய் சுற்றிக்கலாம், இங்கே இருக்கிற சேஃபாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் மக்கள் வந்து கொத்தாக இறப்பாங்க, வேடிக்கை பார்க்கலாம் அவங்கவுங்க செல்ஃபோன்லேயும் அவங்க கம்ப்யூட்டர்லேயும். நானும் உட்காந்து ஜோடம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நமக்கு திரும்புமான்னு கேட்டிங்கன்னா, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது அதிகமான எதிர்மறையாக போயிடும். பின்னாடி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிறைய சஃபரிங் நம்மளுக்கும் இருக்குது. ஆனால் அது இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அது இன்னும் பல ஆண்டுகள் கழித்து தான் அந்த மாதிரி நிலைகள்லாம் வருது, பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் வரும். அதுக்கு ஒரு சிங்காக போன வீடியோலையும் நான் வந்து 2 வீடியோக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். சில சேர்க்கைகள் 2 பக்கம் வருது, அது நிறைய பிரச்சனைகள் உருவாக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கேயோ நடக்குதுன்னு நாம் வச்சுருக்கிறோம். நாளைக்கு இங்கேயும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் வராது. ஆனால் வேற மாதிரி சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உலக போரை ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அழிவை இப்போ நாம் வந்து ஒரு சாம்பிளாக எடுத்து ஒரு ப்ரீலைமினரி ஒரு ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரையலை தான் இப்போ கவனிக்கணும். இதை ஆறாமற உட்கார்ந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு ஹால்லையோ கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நாம் உள்ளூர் அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இனி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நாட்டில் வந்து இப்போது பிரதம அமைச்சர், அதாவது நம்மளுடைய மோடி ஜி அவர்களுடைய அமைப்பு அப்போ எடுக்கிறப்போ இப்போ எப்படி இருக்குது, அவர் மூலியமாக ஒரு அரசர் ஜாதகம் போற கொண்டு வருமா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்ப்போம். மண் இந்தியா, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம இந்தியா தான் நான் எப்பயும் சொல்லுவேன், மகரம் சேஃப் தான். அப்போ வந்து இங்கே என்ன எக்கனாமிக்கலாக பிரச்சனைக்கு தான் வருமே ஒழிய வார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. நம்ம இந்த 2/4/26 வரக்கூடிய 1.5 மாதங்கள் மட்டும் ஏதாவது இந்த பாகிஸ்தானோ சைனா காரணம் இல்லை, பாகிஸ்தான் கூட இருக்கலாம், தேவையில்லாமல் வந்து எதையாவது ஒன்று பண்ணிட்டு போவான்னு நான் ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த கட்டத்தில் ஒரு சனி செவ்வாய் தொடர்பு வரும் பொழுது பிரச்சனைங்க வரும். ஏன்னா மகரத்துக்கு அதிபதியே சனி தானே. அந்த செவ்வாய் தொடரும் பொழுது இராணுவ வீரர்களுக்கு பிரச்சனைகளோ இல்லை எல்லை ஊடுருவல், தீவிரவாதிகள் வந்து பிரச்சனைகள் பண்ணுறதோ, இதெல்லாம் இந்த 2/4/26 வரக்கூடிய 1.5 மாதங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம், நான் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடி கூட இல்லை மார்ச் கடைசியிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் பாதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அது வந்து போராக நமக்கு இங்கே மாற்றாது. இங்கே வந்து மோடி அவர்களுடைய ஜாதகமும் அந்த மாதிரி போரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. எது நடந்தாலும் ஒரு ஷார்ட் டைமில் முடிக்கிற மாதிரி தான் போகுமே ஒழிய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவருக்கு. மற்றபடி அவங்க வந்து இதுக்கும் உடனே வருவாங்க, ஒரு குரூப் பெயிண்ட் அடிச்சுட்டு காவி பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் போடுறீங்க, இந்தாங்க உங்களுக்கு காவி பெயிண்ட் பூசுகிற அப்படின்னு வருவாங்க, பூசிக்கிங்க. அதுக்கப்புறம் அடுத்த இதில் வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாடை பற்றி கொஞ்சம் உயர்வாக பேசுகிறப்போ இந்த கருப்பு சிவப்பு பெயிண்ட்டையோ இல்லை கருப்பு சிவப்பு வெள்ளை பெயிண்ட்டையோ அடிச்சு விட்டுருங்க. அப்படியே பெயிண்ட்டை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று வாங்கி கேட்டுக்கிட்டு நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்படி தானே வாழ்க்கை ஓடுது, சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்க பேச முடியாததுக்கு காரணமும் இந்த தேவையில்லாத விமர்சனங்களுக்காக தான். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ராசி பலன்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம தான் சும்மா இருக்கிறது இல்லை. இதை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணி பழசு புதுசு என்ன நடந்திருக்குது இது வரைக்கும், போர் அது இது நடந்து அதையெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி ராத்திரி பகலாக உட்காந்து இதை பற்றி இது பண்ணுறோம், வீடியோவை போடுறோம். ஆனால் இந்த ராசி பலன் சொன்னால் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், சனி பயிற்சியா வாங்க 27 லட்சத்துக்கு போட்டு விடலாம், 12 ராசிக்கு போட்டு விடலாம், தொந்தரவே கிடையாது. இதில் தான் சிக்கல் இருக்குது நிறையா. ஆனாலும் நமக்கு ஒவ்வொரு டைம் நினைப்பேன் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு. ஆனாலும் வந்து சரி ஆனது ஆகிட்டு சொல்லிடலாம், நம்ம எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறது.
ஈரான் வந்து அவங்களுக்கு டைம் சரியில்லை. அவங்க போராடுவாங்க, நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க, இன்னும் நிறையா அவங்களால வந்து வெற்றியை வந்து அவ்வளோ சுலபமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் வெற்றி வரப்போகுது அப்படிங்கிறது அர்ஜுனன் தான். அவ்வளோதான். கர்ணன் மாதிரி போராடலாம், அர்ஜுனன் தான் ஜெயிப்பா. அப்படித்தான் இருக்கணும். இதில் அர்ஜுனன் நியாய தர்மம் இல்லைங்க. கர்ணனே திரும்பி நிற்கிறப்ப தான் அர்ஜுனன் வெளில போட்டான். அந்த மாதிரி தான் மகாபாரதத்துலேயும் நடந்திருக்கு. இங்கே வந்து சூது அப்படிங்கிற விஷயத்தை மாயக்கண்ணன் ஒரு கண்ண பரமாத்மா சூது அப்படிங்கிறது வேறு வழி இல்லை. நல்லது ஏதாவது நடக்கணும்னா சூது பண்ணணும் அப்படின்னு விதி. இன்னைக்கு வந்து நல்லது பண்ணுறதுன்னு இல்லை, அதிகார பசிக்காக வந்து பண்ணிக்கிறாங்க. இதுதான் விஷயம். நானும் வந்து இவங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து நாமளும் இந்த அரசியல் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. நமசிவாயம்.